குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையில இருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போ சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரமாகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரமாகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானா ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டு இருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துல இருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பிரச்சனையும் சந்திச்சு அஷ்டம சனி விலகிடுச்சு, இதெல்லாம் ஓகே. ஆனாலும் இன்னும் மீண்டு வரல அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இன்னுமே அதை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் சில பேர்த்துக்கு. ஏன்னா உங்களுடைய தசாபுக்திகள் ஃபேவர் பண்ணணும். எல்லாருமே சொல்லுவாங்க பொது கருத்துக்கள் என்ன இன்னும் எனக்கு சரியாகலை அப்படின்னா சுயஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி ஃபேவராக இருந்தால் மட்டுமே தான் எல்லாமே நடக்கும். பொதுவாக சனி யார் உங்களுக்கு 7க்குரியவரும் 8க்குரியவர் 9ஆம் இடத்தில் வக்ரமாகிறார். ஓகேவா? ஸோ 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பார்ட்னர்ஸ், சமுதாயம் சார்ந்த தொழில்கள், இல்லை சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெண்களாக இருந்தால் மாங்கல்யஸ்தானம், ஆண்களாக இருந்தால் உங்களுடைய வரக்கூடிய கண்டம், தீரா கடன், இதெல்லாமே 8க்குரியவர். சரிங்களா? இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலஸ்தரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் 9ஆம் இடத்துல போய் வக்ரமாகலாமா? 1. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில், உங்களோட அதிர்ஷ்டம், இது எல்லாமே
இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது சமுதாயம் தொடர்பு தானே. அப்போ வந்து பிசினஸ் பண்றவங்க அந்த சமுதாயம் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருவே பார்த்தீங்க அப்படின்னு இப்போ உங்களுடைய லக்னத்துக்கு முதல்ல 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய வேலை எல்லாமே போயிருக்கும். நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, அப்படியே ஒர்க் அவுட் ஹோம்ல போய் இல்லாட்டி வந்து வேலையை விடக்கூடிய அந்த சூழ்நிலை வந்திருக்கும். ஏன்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து அப்படியே மறைந்துட்டாரு. அப்போ கேப்பார் பேச்சை கேட்டு வேலை விடுறது, அதன் மூலியமாக வருமானம் தடைப்படுறது, இது வந்து என்ன அப்படின்னா வழிகாட்டுறவங்களே தவறாக வழி நடத்தி உங்களை வந்து ஏதாவது ஒன்று பிரேக் பண்ண வச்சிருப்பாங்க. இப்போ கடகத்துக்கு சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கனால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஓகே, இப்போ வந்து எப்படி, இப்போ வந்து நீங்கள் அது எல்லாமே நம்ம பண்ணது தப்பு, ஓகே அடுத்த லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா குரு உங்களுடைய ராசியில் வந்துட்டாரு, கடகத்துக்கு வந்துட்டாரு. அப்போ என்னாகும் அப்படின்னா நீங்கள் செய்த தவறை பிளான் பண்ணி மாற்றக்கூடிய அந்த ஒரு வழிகாட்டுதலை நீங்களே முயற்சி செய்து செய்யக்கூடிய அந்த ஒரு வல்லமை கொடுப்பார். ஏன் இதை வந்து நான் சனியோட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா குருவின் பார்வை 9ஆம் இடத்தில். ஓகேவா? ஸோ ஏன் அதை வந்து நான் கனெக்ட் பண்ணேன்னு தெரியுமா? உங்களுடைய 6க்கு 9க்கும் உரிய குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாக வந்துட்டாரு, அதுவும் உச்சமாகிறாரு அந்த இடத்துல. அப்போ குருவின் பார்வையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த தவறு, இப்போ மற்றவங்க எல்லாம் உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் மாற்றிருப்பாங்க, இப்போ எல்லாமே நீங்கள் சரி பண்ண போறீங்க. பெரிய விஷயம் அதுதான். அப்போ அதே இடத்துல சனி வந்து வக்ரமாகும் போது என்னாகும், நமக்கு நல்ல சிந்தனைகள் நல்ல வழிகாட்டுதல் மூலியமாக நம்மளுடைய பிரச்சனையை நாமளே சரி பண்ணக்கூடிய ஒரு தருணத்தை கடவுள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். அப்போ சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல வக்ரமாகலாமா? ஏன்னா குருவின் பார்வை அந்த வக்ரத்தை வந்து ஒன்றும் பண்ணாது. அப்போ 8க்குரியர் வக்ரமாகலான்னு கேட்டால் இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப யோசிச்சு பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்? 8க்குரியர் வக்ரமாகிறது ரொம்ப நல்லது. 8க்குரியர் வக்ரமாகி குருவின் பார்வைக்கு வந்தா அப்போ எந்த ஒரு விஷயம், ஒரே ஒரு நிமிஷங்க, அதாவது என்ன அப்படின்னா அந்த குரு இருக்காரு இல்லைங்களா, அது எப்படிப்பட்ட பார்வை பார்க்கிறார், எந்த உங்களுடைய இடத்துல இருந்து அந்த பார்வை பார்க்கிறார், யார் உங்களுக்கு 6 9க்குரியவர் உங்களுடைய லக்னத்திலிருந்து அந்த பார்வையை செலுத்துகிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்க. அந்த பாவக பலன் மூலியமாக தான் அங்கே புஷ் நடக்கும். இப்போ உங்களுக்கு 6க்குரியர் 6ஆம் இடத்துல இருக்காரு, 9க்குரியர் 9ஆம் இடத்துல இருந்து இங்கே லக்னத்திலேருந்து அவரே பார்க்கும்போது சூப்பர் டபுள் டமாக்கா தான், டபுள் அதிர்ஷ்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை மூலியமாக சில மாற்றங்கள், நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது, தொழிலில் மாற்றம், அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் வந்து போராடிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது என்ன சொல்றது, அடிப்பட்ட சிங்கம் வந்து சான்ஸ் கிடைக்கும் போது எகுருன்னு தெரியுமா, சேம் லாஜிக் உங்களுக்கு இங்கே ஃபுல்ஃபில் ஆகும். அடிச்சு உங்களை வந்து அப்படியே நசுக்கி போடுற அளவுக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ வந்து அந்த என்ன சொல்றது, அடிப்பட்ட பாம்பு வந்து சீருன்னு சொல்லுவாங்களே, நேரம் பார்த்து இப்போ அது உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யாரெல்லாம் உங்களுக்கு வந்து கெடுதல் செஞ்சாங்களோ உங்களுக்குலாம் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் இப்போவும் சொல்கிறேன் 8க்குரியர் வக்கரமாக இருக்காரு, ஆனால் கொஞ்சம் பொறுமை காத்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட சக்ஸஸ்னால நீங்கள் ரிவெஞ்ச் எடுங்க, ஆனால் உங்களுடைய செயல்கள் மூலியமாக அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி எந்த ரிவெஞ்சும் எடுக்க வேண்டாம். ஏன்னா நாம கடவுள் கிடையாது. நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை பாதுகாப்பாக கொண்டுட்டு போகணும், அவ்வளோதான். இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா 8 அப்படின்னு சம்மந்தப்பட்டாலே அஷ்டம் நஷ்டம் கஷ்டம் வம்பு வழக்கு போட்டி பொறாமை தீராக்கடன் விபத்து கண்டம் இதெல்லாமே 8. திடீர் அதிர்ஷ்டமும் அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த இடம் வக்கரமாகுது அப்படின்னா நல்லது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. எனக்கு வந்து சனி பகவானால எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, ஐம் ஸோ ஹாப்பி, ஓகே நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி இறங்குனீங்க அப்படின்னா சும்மா இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பி வா, நான் வந்து பிரச்சனை பண்ண போகிறேன், எனக்கான ஒரு பலனை கொடு அப்படின்ட்டு தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. சுற்றி இருக்கிறவங்க உங்களை நெருக்கடி கொடுத்தாலும் நீங்கள் வந்து கஷ்டம்தான், அதை வந்து பிரச்சனை இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, கடகத்துக்கு ஜென்மத்தில் குரு உங்களுடைய உடம்பில் வந்து உக்காந்துட்டார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்த்தில் கை வைப்பார். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த நெஞ்சு படப்படப்பு, நுரையீரல் பாதிப்பு தேவையில்லாமல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போய் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது, என்ன சந்திரன் வீடு இல்லையா, அப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுட் மூலியமாக கேஸ் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக்கு இஷ்யூஸு இது எல்லாமே கொடுப்பார்.
அப்போ என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஹெவியான ஃபுட் ஐட்டம்ஸ், வெளியே போய் சாப்பிட்றது, தண்ணி மூலிமா வரக்கூடிய இந்த பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து நீங்கள் சரி செய்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் வேலை விஷயமா நீங்கள் புது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பார்த்து அதற்கான நிவர்த்தி செய்து அந்த முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் பண்ணக்கூடிய அந்த புண்ணியங்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். ஏன்னா இப்போ வந்து கடகத்துக்கு 11ஆம் இடத்தை வந்து சனி பார்வை வேற செலுத்துகிறார் இல்லையா? அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஆசைகளுக்கு ஒரு செக். நம்ம ஒரு ஆசை நடப்போம், அப்படியே ஸ்லோவாக முடியும். ஒரு விஷயத்த விற்கணும்னு நினைப்போம், அப்படியே லேட்டாக விற்கும். அதே மாதிரி நினச்ச ஒரு ரேட்டுக்கு அது போகாது. அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இடத்தை சனி பார்வை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த தடை, தாமதம், பிரச்சனை. அந்த வீட்டை குரு பார்க்கிறார், ஆனால் அந்த பார்வையை குரு பார்க்கல இல்லையா? இங்கே அதான் அந்த ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் இருக்கு. அப்போ கடகராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பெரியவங்களோட கைடன்ஸ் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுபடி பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைம். நீங்கள் கரெக்டான ஒரு உங்களோட எதிர்காலத்தை சூஸ் பண்ணக்கூடியது உங்களுக்கு வழிகாட்டுதல் மூலியமாக நீங்களே பிளான் பண்ணி அதுக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அதே மாதிரி திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நீங்கள் வந்து திருமணம் நடக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து அழகாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால சூப்பராக நடக்கும். உங்களுக்கான ஒரு புது பார்ட்னர்ஸ் வரப்போகிறாங்க. உங்களோட தொழிலில் முன்னேற்றம், இது எல்லாமே கடகத்துக்கு நடக்க போகுது. நான் சொன்ன இந்த சின்ன விஷயத்தை மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களோட வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம் நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்கள். பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.